ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, தமிழில் இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது டாபிக் வந்த பாதை. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குவோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குவோம். அதாவது ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற பறவையுடைய பெயரை நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பேருந்து. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேருந்து கொடுத்துருக்காங்க. பேருந்து நம்ம என்ன ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? பருந்து. பேருந்து மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும்? பருந்து. ஓகேங்களா? பருந்துன்றது ஒரு பறவை தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாலின்னு கொடுத்துருக்காங்க. வாலியோடைய முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றினால் என்ன கிடைக்கும் நமக்கு? கிளி. என்ன கிடைக்கும்? கிளி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மத்தின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இது எழுதிட்டோம், இந்த பேர்டோட நேம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 3 பேர்ட் தான் இருக்குது, 3 பறவை தான் இருக்குது. இதில் மத்தில் முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றி எழுதுனா என்ன பறவை கிடைக்கும்? வாத்து. என்ன பறவை? சில்ட்ரன்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? வாத்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேகம். இதில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி எழுதுனா என்ன கிடைக்கும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது எழுதிட்டோம். இன்னும் 2 பேர்ட் தான் இருக்குது, 2 பறவை தான் இருக்குது. மேகத்தில் முதல் எழுத்தை மாற்றி எழுதினால் நமக்கு என்ன கிடைக்கும்? காகம். என்ன கிடைக்கும்? காகம். என்ன கிடைக்கும்? காகம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சந்தை கொடுத்துருக்காங்க. சந்தை. இதில் முதல் எழுத்தை மாற்றி நம்ம என்ன பறவையுடைய பேர் எழுதலான்னா, நம்ம இது எழுதிட்டோம். இன்னும் இந்த ஒரு பிக்சர் தான் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஆந்தை. அப்போ சந்தைன்றதை நம்ம முதல் எழுத்தை மாற்றி ஆந்தை அப்படின்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? ஆந்தைன்னு எழுதலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், இது பேர்ட்ஸு. பறவையுடைய பெயரை நம்ம முதல் எழுத்தை மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவோம். அதாவது நீங்கள் முதல் எழுத்தை நம்ம நெடிலாக மாற்றி ஒரு புதிய வார்த்தையை நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்கும் இங்கே இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன வேர்ட்ஸ் உருவாக்கணுன்றதுக்கான இமேஜஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இதுவும் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கல். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம நெடிலாக மாற்றணும். அப்போ கல்லை நம்ம கால்னு எழுதலாம். ஓகேங்களா? கல்லை என்ன எழுதலாம்? கால்னு ஒரு புதிய சொல்லை நம்ம உருவாக்கிட்டோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமேஜ், கால். நெக்ஸ்ட்டு பாருங்கள். குடைன்னு கொடுத்துருக்காங்க. குடையை நம்ம நெடிலாக மாற்றணுன்னா கூடைன்னு மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? கூடை. என்னென்னு மாற்றலாம்? கூடை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமேஜு. இதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பனையை நம்ம முதல் எழுத்தை நெடிலாக மாற்றணுன்னா பானைன்னு எழுதலாம். என்னென்னு எழுதலாம்? பனையை நம்ம நெடிலாக மாற்றணும் முதல் எழுத்தை அப்படின்னா பானைன்னு எழுதலாம். பானை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்ட்ரன்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நகம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே சொல்லுங்கள். நகம். அதை முதல் எழுத்தை நெடிலாக மாற்றினா என்ன நமக்கு கிடைக்கும்? இமேஜை பார்த்து சொல்லுங்கள். இங்கே இமேஜ் கொடுத்துட்டாங்க. நகம்ன்றத நாகம் அப்படின்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? நாகம். நகம்ன்றத நாகம்னு எழுதலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு மலை கொடுத்துருக்காங்க. மலையை முதல் எழுத்தை நெடிலாக மாற்றணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மாலைன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மாலை இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புரிகிற மாதிரி சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவேன். அதாவது இமேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜுக்கு பொருத்தமான சொல் எதுவோ அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்னது? இது வால். வால் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே ரெண்டு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது கரெக்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். வால்.
இது வந்து சின்ன இல். ஓகேங்களா? இது கொஞ்சம் இந்த வால் வந்து பெரிய வால். அதாவது இந்த வால் வந்து வாலை குறிக்கிறது. இந்த வால் வந்து நம்ம மரத்தெல்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வாலை அது குறிக்கிறது. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன? இதுதான் வால். என்ன ஆன்சர்? வால். என்ன ஆன்சர்? வால். இதுதான் ஆன்சர் சின்ன. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புலி கொடுத்துருக்காங்க, இன்னொரு புலி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த புலின்றது வந்து நமக்கு காட்டில் வாழும் விலங்கை குறிக்கிறது. ஓகேவா? அந்த புலியை குறிக்கிறது. இந்த புலி தான் வந்து இந்த இமேஜ். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் அப்போ என்ன? இந்த புலி. ஆன்சர் என்ன? புலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோழி கொடுத்துட்டாங்க, கோழின்னு கொடுத்துட்டாங்க. பட் இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? கோழியோடைய இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? இது தான் கோழி. கரெக்டான ஆன்சர் என்ன? கோழி. கோலினா கோலி குண்டு குறிப்பிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் கொடுத்துட்டாங்க, இங்கேயும் வெல்லம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இல்லு இருக்குல்ல, பெரிய இல்லு, அது வந்து வெள்ளத்தை குறிக்கிறது. அதாவது இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீர் தண்ணி பெருக்கெடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளத்தை அது வந்து குறிக்கிறது. இந்த இல்லு, சின்ன இல்லு தான் இந்த வெள்ளத்தை குறிக்கிறது, இனிப்பை குறிக்கிறது, இனிப்பான இந்த வெள்ளத்தை குறிக்கிறது. அப்போ ஆன்சர் என்னென்னா வெல்லம். சின்ன இல்லு தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பள்ளி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் வெவ்வேறு அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பள்ளினா தான் இந்த சுவரில் ஊறும் பள்ளியை குறிக்கிறது. இந்த பள்ளி எதை குறிக்கிறது? நம்ம ஸ்கூலை குறிக்கிறது. பள்ளினா என்னது? ஸ்கூல். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? இந்த பள்ளி தான் ஆன்சர். சின்ன இல், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மழை. இது என்னது? இது மழை. மழைனா என்னது? மழை துளிகள். ஓகேங்களா? மழை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மலை. இதுக்கு ஆன்சர் என்ன? மலை. ஆன்சர் என்ன? மலை. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.